இதுல 50,000 ரூபாய் இருக்கு. உங்க கடன்ல இதோட 95,000 ரூபாய் கழியுது. என்ன பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு ஈவென்ட்கான பெரிய ஆர்டர் கிடைச்சது. அதுக்கான அட்வான்ஸ் தான் இது. அப்பாக்கு மெடிசின்ஸ் வாங்க பணம் கொடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்க கொஞ்சம் பணம் எடுத்தது போக மீதி பணம் தான் இது. வாங்குங்க. அவங்க அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் நினைச்சு ஏற்கனவே ஹர்ட் ஆயிருப்பாங்க. இப்ப நான் இல்லாம நீ மட்டும் தனியா போனா இன்னும் ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் உன் கூட வந்து. எனக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்னு தோணல. இதெல்லாம் நீங்க அவங்க முன்னாடி அப்படி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்பா ரொம்ப டல்லா தான் இருந்தாரு. அங்க யார் முகத்திலயுமே சந்தோஷம் இல்ல. நான் எவ்வளவு யதார்த்தமான பொண்ணா இருந்தேன் தெரியுமா? ஆனா இங்க பாட்டி, அனு, அஞ்சலி அக்கா, அங்க அம்மா, அப்பா, அத்தைன்னு எல்லார்கிட்டயும் நடிச்சு முழு நேரம் நடிகாவே மாறிடுவேணும்னு பயமா இருக்கு. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தானே. அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறந்ததும் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும். அப்பயாவது உன் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கற மாதிரி நீ நல்ல விதமா நடந்துக்க. அப்படியா? உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ராகவ். நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு நீங்க டியூஷன் எடுக்கிறதா உலக மகா காமெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு நீங்க சொல்லி தர தேவையில்லை. நமக்குள்ள நடந்த சண்டையை மறந்து காலையில பாட்டி அக்கா கிட்ட எனக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசினதுக்கு தேங்க்ஸ். நான் ஒன்னும் சண்டையெல்லாம் மறக்கல, மறைச்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஏன்னா நான் தான் எதையுமே புரிஞ்சுக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாம இருக்கேன்னா நீங்க ஏன் என்னால உங்க அக்கா கூட பேசாம கஷ்டப்படணும்? நான் இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு போவேன்.